yarn under yarn overல தான் போடணும். அதை மட்டும் மறக்காம போடுங்க. ஒரு சிங்கிள் crochet போட்டு முடிச்சதும் கீழே போட்டிருக்கிற அந்த லைன்ல இருந்து ஸ்டிச் மார்க் எடுத்துட்டு இப்போ இதுதான் இந்த தேர்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. அதுலேயும் ஸ்டிச் மார்க் போட்டாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சு உள்ள ஒரு இன்க்ரீஸ் போடணும். இன்க்ரீஸ்னா ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 சிங்கிள் crochet நம்ம போடணும். ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. அடுத்த சிங்கிள் crochet அதே ஸ்டிச்சு உள்ள போடணும். அடுத்த ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் crochet. ஒரு சிங்கிள் crochet நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த ரவுண்ட் அப்படியே பெருசாகும். இதுதான் இப்போ ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ அடுத்ததா 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்ல போடணும். அதாவது இன்க்ரீஸ். இந்த ரவுண்ட்ல எப்படி போடணும்? ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் crochet இன்க்ரீஸ். இதே இந்த ரவுண்டு ஃபுல்லா நம்ம போட்டுட்டு வரும்போது மொத்தம் 18 சிங்கிள் crochet வரும். ஒரு ஸ்டிச்சு நமக்கு இங்க இருக்கிறது போலவே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு வர அந்த செயின் போடுறோம் இல்லையா, அதனால அது போலதான் இருக்கும். கரெக்டா இந்த ரவுண்ட்ல 18 சிங்கிள் crochet வந்த பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற அந்த ஸ்டிச் மார்க்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபோர்த் ரவுண்டும் ஸ்டார்ட் பண்ணணும்.